ஓம் யதாக்னே தாகிகா சக்தி ராமகிருஷ்ணே ஸ்திதாயயா சர்வவித்யா ஸ்வரூபாம் தாம் சாரதாம் பிரணமாம்யகம். தீயில் வெம்மை உறைவது போல் ஸ்ரீராமகிருஷ்ணரில் உறைபவளும் அனைத்தறிவு வடிவலனும் ஆகிய அன்னை சாரதியை வணங்குகிறேன். சென்ற வாரம் பராபர கண்ணியில் என்புருகி நெஞ்சம் இலகி கரைந்து கரைந்து அன்புருவாய் நிற்க அலைந்தேன் பராபரமே. அதைத் தொடர்ந்து சுத்த அறிவாய் சுகம் பொருந்தின் அல்லால் என் சித்தம் தெளியாது என் செய்வேன் பராபரமே என்ற கண்ணிகளை பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக இப்பொழுது மாறா அனுபூதி வாக்கின் அல்லால் என் மயக்கம் தேராது என் செய்வேன் சிவமே பராபரமே என்ற கண்ணியை பார்க்க இருக்கிறோம். முன்பு நாம் சுத்த அறிவாய் சுகம் பொருந்தின் அல்லால் என் சித்தம் தெளியாது என் செய்வேன் பராபரமே என்பதை பார்த்தோம். இந்த சித்தம் தெளிவடைவது என்பது இறை அனுபூதி பெறும்போதுதான் அது நடக்கும். அந்த சித்தம் தெளிவதற்கு அபியாசம், அந்த அபியாசத்தை பற்றியும் சென்ற வகுப்பில் பார்த்தோம். அந்த அபியாசத்தின் மூலமாக இந்த அனுபூதி வரும். அவ்விதம் அபியாசம் செய்தும் அனுபூதி வராவிட்டால் என்னுடைய மயக்கம் மறையாது. அதாவது இந்த ஏற்கனவே நாம் பார்த்த மாதிரி சித்தம் தெளியாது. இந்த சித்தம் என்பது தெரியாது என்பது மயக்கம். சித்தத்தில் மயக்கம் பொருந்திருக்கிறது. அதனால்தான் இறைவனை தவிர்த்து மற்ற வஸ்துக்களை உண்மை என நாம் பார்க்கிறோம். மற்றவற்றில் நம்மை ஒப்படைத்து அதன் மூலம் நம்மையே இழந்து வாடிக்கொண்டிருக்கிறோம். இது முழுவதற்கும் காரணம் மனம் மயக்கம், அறியாமை. இந்த அறியாமை, இந்த மயக்கம் தெளிவடைவதற்கு ஒரே வழி இந்த அனுபூதி. அந்த அனுபூதியை எனக்கு தந்தருள் என்ற பொருள்பட இந்த கன்னியை தாயுமானவர் அருளி இருக்கிறார். மாறா அனுபூதி வாக்கின் அல்லால் என் மயக்கம் தேராது என் செய்வேன் சிவமே பராபரமே. அந்த அனுபூதி என்பதற்கு பல விளக்கங்கள். சுருக்கமாக பரமாத்ம ஸ்வரூபத்தை நம்முடைய ஸ்வரூபமாக உணர்வது. இன்னும் உதாரணமாக ஓமியோடு சொல்வதானால், ஒரு துளி ஜலம் தனித்திருக்கும்போது ஒரு துளி தான், அதற்குள் எல்லாமே அடங்கியிருக்கிறது. கடலுக்குள் இருக்கின்ற ஜலத்தில் என்னென்ன தன்மைகளோ அந்தந்த தன்மைகள் ஒரு துளி ஜலத்துக்கும் இருக்கிறது. ஆனால் ஒரு துளியாக இருக்கும்போது அதற்கு பலவிதமான செயல்பாடுகள், பலவிதமான அலைச்சல்கள் எல்லாமே உண்டாகும். அந்த துளி எதில் சேர்கிறதோ அதற்கேற்ப செயல்பாடு வாய்க்கும். அந்த துளி சாதாரண ஒரு டம்ளரில் விழும்போது ஒரு டம்ளர் கல்லளவு கொண்ட நீராக மாறிவிடும். குடத்தில் விழும்போது குடத்தில் உள்ள அளவு, பெரிய பாத்திரத்தில் விழும்போது அதற்கேற்ப, குட்டையில் விழும்போது, குளத்தில் விழும்போது, ஆற்றில் விழும்போது, கடைசியாக கடலில் விழும்போது அது எல்லையற்ற தன்மை கொண்டதாக மாறிவிடுகிறது. அதுபோன்று இந்த ஜீவாத்மா தன்னை எதனோடு சம்பந்தப்படுத்தி கொள்கிறதோ அதற்கேற்ப செயல்படுகிறது. அந்த ஜீவாத்மா தன்னை ஒன்றுபடுத்தியிருக்கின்ற அந்த வஸ்து, அது எதுவாக இருக்கட்டும், அசைகின்ற பொருள், அசையா பொருள் எதுவாக இருக்கட்டும், அந்த ஒன்றுபட்டிருக்கின்ற அந்த நிலை அறியாமை. அதாவது இறைவனை தவிர்த்து மற்றவற்றில் நாம் அடையாளம் கண்டு கொள்வது, நம்மை ஒன்றுபடுத்திக் கொள்வது தான் மயக்கம். இந்த மயக்கத்தை தெளிவிப்பதற்கு ஒரே வழி அனுபூதி, விழிப்புணர்வு. கனவு நிலையிலிருந்து ஒருவன் கனவு காண்பவன் விழித்து விட்டால் கனவு அனைத்தும் பொய்யாக மாறிவிடுவது போன்று, அந்த கனவு அனைத்தும் மறைந்து விடுவது போன்று, தான் எந்த நிலை இருக்கிறோமோ என்பதை உணர்வது போன்று அந்த யதாஸ்தானத்தில் யதாஸ்வரூபத்தில்
அவன் இருக்கின்றான். ஸோ ஏன் அந்த மாறா அனுபூதி என்று ஒரு பதத்தை சொல்கிறார்? எல்லாமே மாறிக்கொண்டு இருப்பவை. இன்றைக்கு நாம் மனிதன் என்று எடுத்துக்கொண்டால் சிறு குழந்தை முதல் மரணம் அடைவது வரை நம்முடைய உடல் மாறிக்கொண்டே போகின்றது. உடல் மட்டுமல்ல, நம் மனத்தில் தோன்றுகின்ற எண்ணங்கள், நம்முடைய சிந்தனைகள், செயல்பாடுகள் எல்லாமே மாறிக்கொண்டுதான் இருக்கின்றன. இதை தவிர்த்து புறத்தில் காண்கின்ற விஷயங்களும் மாறிக்கொண்டே தான் இருக்கின்றன. 50 வருடத்திற்கு முன்பு கண்ட காட்சி இப்பொழுது நாம் காண்பதில்லை, மாறிக்கொண்டே இருக்கும். இப்படி உலகத்தில் உள்ள அனைத்து பொருட்களுமே மாறிக்கொண்டிருக்கிறது. நான் என்று உணரக்கூடிய அந்த உடம்பே பல வருடங்கள் கழித்து வேறு ஒரு தோற்றத்தை அடைகின்ற போது மற்றவற்றை சொல்லி பிரயோஜனமில்லை. இப்படி இருக்கும்போது மாறாத ஒன்று ஏதாவது இருக்கின்றதா என்று பார்த்தால் ஆன்மா அல்லது பரமாத்மா, அது ஒன்றுதான் மாறாத வஸ்து. அது மட்டுமே எப்போதும் இருந்தபடி இருந்து கொண்டே இருக்கிறது. அது வளர்வதில்லை, தேய்வதில்லை, பிறப்பதில்லை, இறப்பதில்லை. அது எங்கும் நிறைந்திருக்கின்றது. சிதானந்த ஸ்வரூபம் என்றெல்லாம் சொல்லக்கூடிய அந்த பரவஸ்து தான் எப்போதும் இருப்பது, மாறாதது. இந்த ஆத்மா, அதாவது ஜீவாத்மா, அந்த பரமாத்மாவிலிருந்து வேறுபட்டு தன்னை இந்த உடம்பாக உணர்கின்றது. இது எப்படி நடந்தது என்பதற்கு விளக்கம் சொல்வதற்கு இந்த உலகில், அதாவது இந்த மயக்கத்தில் இருக்கின்ற வரைக்கும் விடை காண முடியாது. கனவு காண்பவனுக்கு கனவு எப்படி வந்தது என்று ஆராய்ச்சி செய்தால் அதற்கு விடை கிடைக்காது. அவன் கனவிலே தான் மூழ்கியிருப்பான். தான் காண்பது கனவு, இந்த கனவு எப்படி வந்தது என்ற கனவில் இருப்பவன் ஆராய்ச்சி செய்வான் என்றால் அவனால் அதற்கான விடையை காண முடியாது. கனவு கலைந்த பிறகு அவனுக்கு அந்த கனவு எப்படி வந்தது என்பதை அறியவும் முடியாது. எல்லாமே மனத்தினுடைய விளையாட்டுக்கள். இது போன்றே அந்த பிரகிருதி என்கின்ற மாயா சக்தியினுடைய விளையாட்டு. அந்த ஒரு விளையாட்டினால் நம்மை நாம் பரமாத்மாவிலிருந்து வேறுபட்டதாக உணர்கிறோம். நம்மை இந்த உடம்போடு ஐக்கியப்படுத்தி காண்கிறோம். அப்படி என்றால் ஒரே ஜீவாத்மா தானே இருக்க வேண்டும். பல ஜீவாத்மாக்கள் இருக்கின்றன, பல விதமான தோற்றங்கள். இது எல்லாம் எப்படி அப்படின்னும்போது, ஒரு கண்ணாடி உடைந்தால் அந்த உடைந்த கண்ணாடிக்குள் பல பிம்பங்கள் தோன்றுவது போன்று நாம் இப்படி தோன்றியிருக்கிறோம். அதில் என்ன வித்தியாசம்னாக்கா, ஒவ்வொரு பிம்பமும் தனித்துவம் கொண்டதாக இருக்கிறது, சுயேச்சை கொண்டதாக இருக்கிறது. கண்ணாடியில் தெரிகின்ற உடைக்கப்பட்ட அந்த பிம்பத்தில் தெரிகின்ற பிம்பத்தில் ஒரே வஸ்து தான் தெரியும். இப்போ அந்த உடைந்த கண்ணாடி முன்பு நான் இருந்தால் அந்த கண்ணாடி துண்டுகளில் யார் நிற்கிறானோ அந்த உருவம் மட்டும் தெரியும். ஆனால் இந்த பிரபஞ்சத்தில் எண்ணற்ற உயிர்கள், எண்ணற்ற செயல்கள், எண்ணற்ற அனுபவங்கள், இது எல்லாமே மாயா சக்தியின் விளையாடல் என்று ஒரே வார்த்தையில் மகான்கள் முடித்து விடுகிறார்கள். இது அறியாமை விளையாட்டு. இந்த அறியாமை விளையாட்டு எப்போது முடிவடையும்? அதற்கு ஒரே வரி அபியாசம். தான் யார் என்பதை உணர்வதற்கான முயற்சி. நம்முடைய செயல் அனைத்துமே புறமுகமாக இருக்கிறது. மனமும் சரி, நம்முடைய செயல்கள் அனைத்தும் இந்த வெளிப்புறமாக, இந்த வெளி உலகை சார்ந்து இருக்கின்றது. வெளி உலகில் நாம் சார்ந்து அதற்கேற்பவே செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். நம்முடைய நிஜ சொரூபத்தை, நம்ம அகத்தில் உரைகின்ற அந்த ஆத்மஸ்வரூபத்தில் நாம் மனது வைப்பதற்கு விருப்பப்படுவதில்லை. ஏனென்றால் அதுதான் மனமயக்கம். எனவே புறத்தில் காண்கின்ற விஷயங்களை நமக்கு எது சிறந்தது என்று தோன்றுகிறதோ அதை ஒரு லட்சியமாக கொண்டு அதை அடைவதற்காகவே தினந்தோறும் உழைத்து கொண்டிருக்கிறோம், நேரத்தை செலவு செய்து கொண்டிருக்கிறோம். இந்த புறமுகமாக இருக்கின்ற இதே நிலையில், அதாவது இதே செயல்களை கொண்டு அகமுகமாக இருக்க முடியுமா என்றால் அதற்கு ஒரே அபியாசம். அனைத்தையும் இறைமயமாக காண்பது அல்லது அனைத்தையும் சாட்சியாக பார்ப்பது, அனைத்தும் இறைமயமாக இறைவனுடைய லீலையாக உணர்வது. நம்முடைய உடம்பும் சரி, பிறருடைய செயல்களும் சரி,
நல்லது கெட்டது கசப்பான இனிப்பான அனுபவங்கள் எது வந்தாலும் அவை அனைத்தும் இறைவனுடைய திருவிளையாடல். இறைவா, நான் உனக்கு என்னை கொடுத்து விட்டேன். எது நடந்தாலும் அது எனக்கு பொருட்டல்ல. என் மனம் உன் திருவடியிலேயே நிலை பெற்றட்டும் என்ற ஒரு உறுதியோடு தனக்கான கடமை என்னவோ அதை செய்தபடி மனத்தை இறைவனிடத்தில் வைத்து செயல்பட்டு கொண்டிருப்பது ஒரு பக்தனின் அடையாளம், பக்தி மார்க்கம். அடுத்தது ஞான மார்க்கம். எது நடந்தாலும் சாட்சியாக பார்ப்பது, அனைத்தும் நிலையற்றது, பிரம்மம் சத்தியம் ஜெகத் மித்யை, இது சாஸ்திர வாக்கியம், இதில் எனக்கு சிரத்தை இருக்கிறது, அது உண்மை என்று நான் கருதுகிறேன். எனவே எது நடந்தாலும் அது எனக்கு அனித்தியம். நல்லது நடந்தாலும் சரி, கெட்டது நடந்தாலும் சரி, அவை அனைத்துமே அனித்தியம். இந்த உடம்பு அனித்தியம், ஆத்மா மட்டுமே நித்தியம். எனவே மனமே ஆத்மாவிலேயே திளைத்திரு என்று ஆத்மாவில் மனத்தை லயிப்பதற்கான முயற்சி செய்வது விசார மார்க்கம், ஞான மார்க்கம். ஸோ இப்படி இருக்கின்ற நிலையில் இறை அருளாலோ குரு அருளாலோ அந்த ஆன்ம அனுபூதி, ஆன்ம தரிசனம், இறை தரிசனம் கிடைக்கும்போது அந்த மனமயக்கம் அறுபடுகிறது, விழிப்புணர்வு ஒருவனுக்கு உண்டாகிறது. இந்த அனுபூதி என்பது இறைவனை நேரிலேயே கண்ட பிறகு பெறுகின்ற ஒரு நிலை. அணு என்றால் தொடர்வது என்ற பொருள், பூதி என்றால் ஒன்றுபடுவது, அனுபூதி என்றால் இறைவனிடத்தில் ஒன்றுபடுவது. இப்போ சிவனோடு ஒன்றுபடுவது என்றால் சிவ அனுபூதி, கந்தரோடு ஒன்றுபடுவது என்றால் கந்தர் அனுபூதி, பெருமாளோடு ஒன்றுபடுவது என்றால் விஷ்ணு அனுபூதி. இப்படி எதோடு செய்கிறோமோ அந்த அனுபூதி, அதாவது அந்த இறை நிலையில் ஒன்றுபடுகின்றது என்பது அந்த ஒரு பொருள். அந்த அனுபவம் என்பது தொடர்ந்து கொண்டே இருப்பது. அதனால்தான் மாறா அனுபூதி வாக்கின். ஒரு கணத்தில் கிடைத்தால் மட்டும் போதாது, எப்போதும் அந்த நிலையிலேயே திளைத்திருக்க வேண்டும். அந்த கந்தர் அனுபூதி அருணகிரிநாதர் அதில் பார்த்தீங்கன்னா பலவிதமான பாடல்களை அருளியிருக்கிறார். திருப்புகழை எடுத்துக்கொண்டால் அந்த இறை அனுபவத்தை பற்றி வாயால் சொல்ல முடியாது, ஆனாலும் சொல்வதற்கு அவர் முயற்சி செய்திருக்கிறார், ஓரளவுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். இறை அனுபூதி என்பது என்ன என்று கோடிட்டு தான் காட்ட முடியும், அதை ஒருத்தருக்கு விளக்க முடியாது. இனிப்பு சுவை எப்படிப்பட்டதுன்னு சொல்லி வாயால் சொல்லி விளக்க முடியாது, அது சுவைத்தால்தான் உணர முடியும். ஸோ அது போன்று ஒரு கோடிட்டு காண்கின்றபடி பல பாடல்களை அருணகிரிநாதர் நமக்காக அருளியிருக்கிறார். அந்த இறை நிலையில் முருகப்பெருமானோடு ஒன்றுவிட்ட நிலையில், அதாவது ஜீவனாக இருக்கின்ற தன்னை பிரம்மத்தோடு இணைத்து கொண்டு அந்த பிரம்ம நிலையிலிருந்து வழுவாத நிலைதான் அனுபூதி நிலை. இதை பொருள்பட ஒரு பாடலில் அவர் சொல்லியிருக்கிறார். தசையும் உதிரமும் நினமோடு செருமிய என்ற ஒரு திருப்புகளில் ஒரு விளக்கம் வருது. அதாவது சதை, இரத்தம், மாமிசம் ஆகியவை நெருக்கியுள்ள கரும கிருமிகள் ஒழுகிய பழகிய சடல உடல், செயல்கள், அதாவது கர்மமாகிய செயல்கள் நிறைந்துள்ள புழுக்கள் இருந்து பழகும் அறிவில்லாத ஜட பொருள் இந்த உடல். உடம்பு எடுத்தடவை அதில் கிருமிகள் தான் இருக்கும். இது போதாது என்று கரும கிருமிகள், நல்லது கெட்டது என்கின்ற வினை பயன்கள். இப்படி இருக்கின்ற நிலையில் சுடுகாட்டில் இடுகின்ற இந்த வீடு, இந்த உடம்பு என்பது என்ன? கடை சுடலையில் இடு சிறு குடில் பேணும். இறுதியில் இந்த உடம்பு எங்கே போய் முடியுதுனாக்கா சுடுகாட்டில் போய் முடியுது. இந்த உடம்பில் இருந்து கொண்டு எல்லா விதமான கர்மங்களை பலர் செய்கிறார்கள். வெவ்வேறு பிரிவுகள், சகல கருமிகள் சருவிய சமயிகள், சாஸ்திரம் அவங்கவுங்களுடைய பிரிவுகள், அவங்கவுங்க சொல்கின்ற முறைகள் தான் உண்மை அப்படின்னு சொல்லி வாதம் செய்பவர்கள். வாதத்தையும் இங்கே அவர் கிருமி என்ற பதத்தில் உணர்கிறார். எப்போது இரண்டாவதாக ஒன்றை நான் காண்கிறேனோ, எப்போது எனக்கு பேதம் வருகிறதோ அப்போது நான் அனுபூதி இல்லை என்ற அர்த்தம்.
சிவன்தான் ஒருத்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரோடு போராடும் போது நான் சிவத்தையும் அறியவில்லை, நான் எந்த பிரிவோடு போராடுகிறோன்னா அந்த பிரிவையும் உணரவில்லை. ஸோ அறியாத நிலையில்தான் இந்த வாதங்களும் பிரதிவாதங்களும். உண்மை உணர்ந்த பிறகு பேசா அனுபூதி பிறந்துவிடும். எனவே நீங்கள் எந்த பிரிவாக இருந்தாலும், அதாவது கிறிஸ்தவம், சைவம், வைணவம், முஸ்லீம் என்று எந்த பிரிவு எடுத்துக்கிட்டாலும், நாம் ஒருவரோடு ஒருவர் சண்டை போட்டால் அது கிருமிகள் தான். அதுவும் ஒன்றுக்கும் உதவாத செயல். அப்படிப்பட்ட அவர்கள் சரியை கிரியைகள் தவம் என்னும் அவர் சிலர். இதை தவிர்த்து சரியை கிரியை தவம் என்றெல்லாம் சிலர் பழகுகிறார்கள். சவலை அறிவினர் நெறியினை விட இனி அடியேனுக்கு. மனக்குழப்பம் உள்ள அறிவில்லாதவர்கள் இத்தகையோர் கொண்டுள்ள மார்க்கத்தை நான் விட்டொழிக்க இனிமேல் அடியவனான எனக்கு இசைய இது பொருள் என அறிவு உற, இதுதான் ஞான பொருள் என்று என்னுடைய மனதில் படும்படி ஒரு வசனம் உற இரு வினை அற மலம் அற இரவு பகல் அற எனது அற நினது அற அனுபூதி துவித நிலை, அதாவது அனுபூதி இனிமை தரும் ஒரு தனிமையை, மறைகள் இறுதி அறுதி இட அறுதி அரிய பெருதியை, இருமை ஒருமையில் பெருமையை வெளிப்பட மொழிவாயே என்று அற்புதமான ஒரு திருப்புகழை அருளியிருக்கிறார். அதாவது இதுதான் ஞான பொருள் என்று உணரக்கூடிய ஒரு வசனத்தை, ஒரு உபதேசத்தை நீ தந்தருள்வாய். இந்த சரியை கிரியை தவம் எல்லாம் செய்து கொண்டே இருக்கிறேன், இதற்கு ஒரு முடிவு இல்லை. எப்போது இதற்கு முடிவு வரும்? அந்த ஞான உபதேசத்தை பெறும்போது முடிவுக்கு வருகிறது. ஆக்சுவலாக இந்த சரியை கிரியை எல்லாமே அந்த ஞான உபதேசத்தை பெறும்போது தக்க வைத்து கொள்வதற்கான திறனை வளர்ப்பது. இறைவன் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கிறார். அவர் எப்போதும் உபதேசத்தை தந்து கொண்டே தான் இருக்கிறார். ஆனால் அந்த உபதேசத்தை கேட்பதற்கான நிலையில் நாம் இல்லை. எப்போதும் நமக்குள் அநாகத துவனி கேட்கும் என்று யோகிகள் கூறியிருக்கிறார்கள். ஒவ்வொருவரிலும் அந்த அநாகத துவனி, எப்போது நாம் நமக்குள் இருக்கின்ற அந்த அநாகத துவனியை கேட்கிறோமோ அப்போது இந்த பிரபஞ்சத்தை இயக்குகின்ற அந்த அநாகத துவனியை கேட்போம். அப்போது இந்த உடம்புக்குள் இருக்கின்ற அந்த அநாகத துவனியும் பிரபஞ்சத்தை இயக்கின்ற அந்த அநாகத துணியும் நாம் கேட்கின்ற போது ஆத்மா பரமாத்மா என்கின்ற ஜீவ பரமாத்மா ஐக்கியம் உண்டாகிறது. இது எப்போது நமக்குள் ஒலித்து கொண்டே இருக்கிறது. ஆனால் நம்முடைய மனம் புறமுகமாக இருப்பதால், நம்முடைய கவனம் எல்லாம் புற விஷயங்கள் மீது இருப்பதால் அகத்தில் நம் மனத்தை குவிக்க முடிவதில்லை. அப்படியே குவித்தாலும் தொடர்ந்து நம்மால் மனத்தை இறைவனிடத்தில் ஒருமுகப்படுத்த முடியவில்லை. தொடர்ந்து மனத்தை ஒருமுகப்படுத்துவதற்காகத்தான் சரியை கிரியை யோகம் ஞானம் என்கின்ற பலவிதமான வழிமுறைகள் முன்னோர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். எடுத்த உடனே ஒருத்தனால் அம்பை கொண்டு பறக்கின்ற பறவையை கண்ணை அடிக்க முடியாது. அதற்கு முதலில் ஒரு வாழை மரத்தை குறிவைக்க வேண்டும். அதன் பிறகு ஒரு சிறிய பொருளின் மீது குவிக்க வேண்டும். அதன் பிறகு ஒரு பொருளில் குவிக்க வேண்டும். அதன் பிறகு அசைகின்ற பொருட்களின் மீது குறிவைக்க வேண்டும். அதன் பிறகு பறவையின் உடல் மீது, அதன் பிறகு கழுத்து, அதன் பிறகு இறுதியில் தான் கண்ணின் மீது குறிவைக்க முடியும். ஸோ இந்த மனத்தை எடுத்த உடனேயே ஒருமுகப்படுத்த முடியாது என்பதால் தான் இந்த படிப்படியான மனத்தை பக்குவப்படுத்துகின்ற பயிற்சிகளை நம்முடைய முன்னோர்கள் அளித்திருக்கிறார்கள். அவையெல்லாம் படிக்கட்டுகள் என்று சொல்லலாம். கீழிருந்து மேல்தளத்தை அடைய உதவுவதற்கான படிக்கட்டுகள். ஆனால் அந்த படிக்கட்டிலேயே இருப்பது இறுதி நிலை அல்ல. அந்த நிலையை தாண்டி அந்த படிக்கட்டு எதை கடைசியில் கொண்டு சேர்க்கிறதோ அந்த நிலையை எனக்கு தந்தருள்வாய் என்று பரம்பொருளிடம் இந்த அருணகிரிநாதர் வேண்டுகிறார். சவலை அறிவினர் நெறியினை விட இனி அடியனுக்கு இசைய இது பொருள் என அறிவு உற, இதுதான் ஞான பொருள் என்று என் மனதில் படும்படி, அதாவது மனம் குழப்பம் உள்ள அறிவில்லாதவர்கள் கொண்டுள்ள மார்க்கத்தை நான் விட்டொழிக்க எனக்கு அந்த ஒரு வசனத்தை, இருவினை அற மலம் அற, ஆணவம் கண்மம் மாயை என்கின்ற முவ்வினைகளும் மும்மலங்களும் நீங்க வேண்டும். நல்வினை தீவினை என்கின்ற இருமைகளும் நீங்க வேண்டும். அடுத்ததாக இரவு பகல் அற எனது அற நினது அற,
நான் இந்த உலகத்தை உணர்கின்ற இரவு பகல் எனது என்கின்ற இந்த சொரூபத்தை, நினது என்கின்ற உனது சொரூபம், இது எல்லாமே பிரிந்திருக்கின்றது, வேறுபட்டதாக நான் காண்கின்றேன். இவை எல்லா வேறுபாட்டையும் அந்த துவித நிலை, நீ வேறு நான் வேறு என்கின்ற தன்மை எல்லாம் நீங்குகின்ற அனுபூதி இனிமை தரும் ஒரு தனிமையை, மறைகளின் இறுதி அறுதி இட அரிய பெருதியை, இருமை ஒருமையில் பெருமையை வெளிப்பட மொழிவாயே. அந்த சக்தி சிவம் என்ற இரு பேதங்களில் ஒன்றான தன்மையை பெருமை அடியனுக்கு வெளிப்படுத்தும்படி வேதங்களில் முடிவான பொருள்களும் முடிவு செய்து கூறுவதற்கு அரிதான பேற்றினை, அனுபவ உண்மையை, இன்பத்தை தருகின்ற ஒப்பற்ற தனி நிலையை எனக்கு அருள வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த பாடலில் அருளியிருக்கிறார். ஸோ இத்தகைய அந்த அனுபூதி, பேசா அனுபூதி, அத்தகைய அனுபூதியை நாம் பெற வேண்டுமென்றால் நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றபடி அந்த சரியை கிரியை யோகம் அல்லது குருநாதர் நமக்கு சொன்ன அந்த உபாசனையை தொடர்ந்து நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அத்தோடு இந்த பாடலில் சொல்லியிருக்கின்ற விஷயங்களை திரும்ப திரும்ப சிந்திக்க வேண்டும். இருப்பது இறைவன் மட்டுமே. எது நடந்தாலும் நான் இறைவனிடத்திலிருந்து மனத்தை விலக்க மாட்டேன் என்ற ஒரு உறுதி. எது நடந்தாலும் நீயே, நான் எதை பார்த்தாலும் அது நீதான், இந்த ஒரு கருத்தை மனதிற்குள் வைத்து புறத்தில் யாரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ அப்படி நடந்து கொண்டே செயல்படுவது. அதாவது நாடகத்தில் நடிப்பவன் எல்லாமே நாடக பாத்திரங்கள் என்று தெரியும். ஆனால் அந்த நாடகத்தில் நடிப்பவன் அந்தந்த கதாபாத்திரங்களுக்கு ஏற்ப செயல்படுவது போன்று இது ஒரு நாடகம், லீலை, பகவானுடைய லீலை. பகவான் தான் எல்லாமாக ஆகியிருக்கிறார், அவர்தான் மயக்கத்தையும் தந்துள்ளார். ஆனால் இந்த மயக்கம் தெளிவதற்கு ஒரே வழி ஏகத்தை பற்றியிருப்பது, மனத்திற்குள் அந்த பேதத்தை உணராமல் ஏகத்தை மட்டும் பற்றியிருப்பது, ஒன்றான அந்த நிலையிலேயே வைத்திருப்பது. அந்த ஒன்றான நிலையில் மனத்தை வைப்பதற்காகத்தான் முன்னோர்கள் ஜெபம் என்கின்ற முறையை கொண்டு தந்தார்கள். அந்த ஜெபத்தை, இறைவனுடைய திருநாமத்தை திரும்ப திரும்ப நாம் சொல்லிக்கொண்டே இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மிடத்தில் அந்த அனுபூதி பெறுவதற்கான தகுதி உண்டாகும். உடல் உணர்வை தாண்டி இறை உணர்வில் நிறைப்பெறுவதற்கான ஒரு வழி நமக்கு கிடைக்கும். இந்த ஒரு நிலையை அடைவதற்கு அந்த உபாசனை, திரை உபாசனை, இறைவனுடைய திருநாமத்தை திரும்ப திரும்ப நாம் சொல்லிக்கொண்டே போகும்போது அந்த ஒரு நிலை நமக்கு கிடைக்கின்றது. ஸோ ஏன் அந்த மாதிரி அதை விடணுன்னாக்கா, ஏற்கனவே நாம் திருப்புகளில் சொன்னது, பல திருப்புகளில் அருணகிரிநாதர் சொல்கிறார். ஒரு திருப்புகளில் பார்த்தீங்கன்னாக்கா அவர் சொல்கிறது, இந்த ஞானிகள் எல்லாம் பறவை போன்று திரிகிறார்கள், ஆனாலும் அவர்கள் அனைவரும் ஒரு சேர ஒரு அனுபவத்தை பெற்றிருக்கிறார்கள். இந்த உலகில் நான் என்ன செயல் செய்திருந்தாலும் எப்போதும் உன்னிடத்திலேயே ஒன்றுபடுவதற்கான அந்த ஒரு இரகசியத்தை எனக்கு தந்தருள் என்ற பொருள்பட இன்னொரு திருப்புகழையும் அவர் அருளிருக்கிறார். பறவையை போன்று ஓரிடமும் பற்றின்றி திரியும் மெய்ஞானிகளும் மௌன விரதியர்களும் சேர ஒன்னா வகையிலுள்ள மிக இரகசியமும் பிராணவாயுவை ஒடுக்கி செய்யும் யோகத்தில் ஒன்றுபட்ட விந்து நாதங்களால் சொல்ல முடியாததும் சேர ஒண்ணாததும் நினைய ஒண்ணாததுமான தயையோடு கூடிய தலைமை பெற்றுள்ள மனோலய சிவ சமாதியை தேவரில் வந்து அடியனுக்கு தந்தருள வேண்டும் என்ற பொருள்பட ஒரு திருப்புகழை அருளியிருக்கிறார். அதுவும் கொஞ்சம் பெரிய திருப்புகழ் தான். தரையின் மானுடர் ஆசையினால் மடல் எழுதும் மால் அருள் மாதர்கள் தோதக சரசர் மாமலர் ஓதியினால் இரு கொங்கையாலும் தளிர்மின் நீரிடையால் உடையால் நடை அழகினால் மொழியால் விழியால் மருள் சவலை நாய் அடியின் மிக வாடி மயங்கலாமோ. பறவையான மெய்ஞானிகள் மோனிகள் அணுக ஒன்னாவகை நீடும் ராசிய பவன பூரக ஏகிகம் ஆகிய விந்துநாதம் பகர ஒண்ணாதது சேர ஒண்ணானது நினைய ஒண்ணாதது ஆன தயாபர பதி அது ஆன சமாதி மனோலயம் வந்து தாராய். சிறை விடாத நிசாசரர் சேனைகள் மடிய
நீல கலாபம் அது எரிய திரள் வினோத சமேல தயாபர அம்புராசி திரைகள் போல் அலை மோதிய சீதள குடக காவிரி நீல் அலை சூடிய திரிசிராமலை மேல் உரை வீர குறிஞ்சி வாழும் மறைவர் நாயக ஆதி விநாயகர் இளைய நாயக காவிரி நாயக வடிவின் நாயக ஆனைத்தன் நாயக எங்கள் மானின் மகிழும் நாயக தேவர்கள் நாயக கவுரி நாயகர் குருநாயக வடிவு அது ஆம் மலையாவும் மேவிய தம்பிரானே. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா இது போன்ற திருப்புகழ், தேவாரம், திருவாசகம் இது எல்லாமே தினந்தோறும் அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரம் படிச்சுட்டு வந்தாவே மனோநயம் நமக்கு உண்டாகும். இதை பதம் பிரித்து அதை சிந்தனை செய்து பாராயணம் செய்து வந்தாலே நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இறை அனுபூதி பெறுவதற்கான பக்குவத்தை தரும். ஏனென்றால் இவை அனைத்தும் தனி மனிதர் தன்னுடைய புலமை திறமையினால் பாடப்பட்டவை அல்ல. அவர்கள் மூலம் இறைவனையே அருளிய மந்திர சொற்கள் தான் இவை. நாம் எந்த அளவுக்கு மனத்தை இறைவன் பால் உயர்த்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த திருப்புகழும் சரி, தேவாரம், திருவாசக, திவ்ய பிரபந்தத்தினுடைய ஒவ்வொரு சொல்லுமே நமக்கு உண்மையை உணர்த்துகின்ற அனுபூதி நிலைகளாக நமக்கு வெளிப்படும். ஸோ இது எல்லாமே ஒவ்வொரு திருப்புகழுமாக நாம் தினந்தோறும் சிந்தனை செய்து அந்த சிந்தனையின் மையத்திலேயே எல்லா செயல்களும் செய்து வந்தாலே நமக்கு வேண்டிய நிலைகள் எல்லாமே நமக்கு கிடைத்துவிடும். இதில் அவர் சொல்லியிருக்கிறாரு, பலவிதமான இந்த வர்ணனைகள் எல்லாம் ஏன் சொல்கிறாருன்னு பார்க்கும்போது அதில் பார்த்தீங்கன்னா தேவர்களோடு அவர் சண்டை போட்டது, அப்புறமாட்டுக்கு மயிலின் மீது ஆரோகணித்த அந்த விஷயங்கள், பல திருவிளையாடல்கள் நீ செய்வது, அப்புறம் இந்த குடக மலையில் பெருகி வரும் காவிரி ஆற்று நீண்ட அடைகள் பொருந்திய, அதாவது திருச்சிராமலையில் வாழ்கின்ற வீரத்தீர பொருந்திய பெருமாளே, இப்படி எல்லாம் சொல்லும்போது இந்த மலையில் ஆறு, அப்புறம் அசுரர்களுடைய அந்த சம்ஸ்காரங்கள், அந்த வதங்கள், இவை எல்லாமே இறைவனுடைய லீலை என்பதை சொல்லாமல் சொல்கின்றார். முதலில் பேதங்கள் பார்க்கிறோம், அடுத்து பேதங்கள் ஓடி இருக்கின்ற அந்த சக்தியை பார்க்கிறோம், அதன் பிறகு அந்த சக்தியினுடைய லீலைத்தான் அனைத்தும் என்பதை உணர்ந்து அந்த சக்தியிலேயே மனத்தை குவிக்கின்ற ஒரு தன்மை இந்த திருப்புகழில் நாம் பார்க்கலாம். எனவே தினந்தோறும் நாம் என்ன செயல்கள் செய்தாலும், மனம் எங்கு சென்றாலும் ஒரே ஒரு சிந்தனை, ஒரு மையத்தில் அந்த மனம் நிலை கொண்டிருக்க வேண்டும். உடம்பில் மனசில் தோன்றிய எல்லா சிந்தனைகளுக்குமே அடிப்படை எதுனாக்கா நான். இந்த நான் என்கின்ற எண்ணத்தை மையமாக கொண்டு தான் எல்லா எண்ணங்களும் புறப்படுகின்றன. எந்த எண்ணம் வேணாலும் வரட்டும், அதுக்கு மைய தோற்றம் எங்குன்னாக்கா மைய உற்பத்தி ஸ்தானம், அதாவது மைய ஸ்தானம் பிடிப்பு எங்கிருந்துனாக்கா அந்த நான் உணர்வு. இந்த நான் உணர்வை நீயாக மாற்றிவிட வேண்டும். இறைவா நீ தான், நான் அல்ல, நான் அல்ல. நான் எது செய்தாலும், என் மனத்தில் எந்த சிந்தனை செய்தாலும் அது உனக்குத்தான். இன்றைய தினம் நான் எழுந்தால் இன்றைய தினத்தில் எப்படிப்பட்ட சேவையை இறைவனுக்கு செய்ய வேண்டும், என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய செயல்கள் அனைத்தும் இறைவனுக்கு அர்ப்பணம் செய்ய வேண்டும். அதை எப்படி செய்ய வேண்டும், இந்த ஒரு சிந்தனை, இந்த ஒரு நோக்கிலேயே அனைத்தையும் நாம் செய்து வந்தால் லட்சியத்தை அடைந்து விடலாம். கார் எடுத்துகிட்டு நான் திருச்சிக்கு போகணுன்னாக்கா அதற்கான ரூட்லேயே போயிட்டு இருந்தாக்கா அடைய முடியும். அந்த சாலையை விட்டு வேறு சாலைகளில் பயணித்தால் அடைய முடியாது. எனவே காலையில் எழும்போது இரவு படுக்கிற வரைக்கும் ஒரு நோக்கு, அது மனத்தை இறைவனிடத்திலேயே வைத்தபடி எல்லா காரியங்களையும் செய்வது. என்ன காரியம் வேண்டுமானாலும் செய்து கொண்டிருங்கள், ஆனால் இறைவனிடத்தில் மனத்தை வைத்தபடி செய்கின்ற ஒரு நிலை, அது மட்டும் நமக்கு வாய்த்து விட்டால் மனம் இறைவனிடத்தில் முழுமையாக லயம் அடையும். ஸோ இந்த ஒரு பாடலில் இறைவா, இந்த ஒரு நான் இந்த பலவீனமான நிலையில் இருக்கின்றேன், உடல் அபிமானத்தாலும் பிறருடைய உடல் வனப்பினாலும் நான் மயங்கி கிடக்கிறேன். எனது ஆண் பெண் என்ற பேதத்தினால் பலவிதமான இன்னல்களை அனுபவித்திருக்கிறேன். அதைத்தான் பலவித வசனங்களால் அவர் மொழிகின்றார். இந்த மயக்கத்தை நான் விட வேண்டும். அப்படி பறவை போல் ஓரிடத்திலும் தங்காது பட்டு தெரியும் உண்மை ஞானிகளும் மெய்ஞானிகளும் சேர முடியாத வண்ணம்
மிக ரகசியமானதும் நீடு ரகசியம் பவன பூரக ஏகிகம் ஆகிய விந்துநாதம் பிராணவாயுவை ஒடுக்கி செய்கின்ற யோகத்தில் ஒன்றுபட்ட விந்துநாதங்களால் சொல்ல ஒண்ணாது பகர ஒண்ணாதது, அதாவது சேர முடியாதது, நினைக்க முடியாதது கூடிய அந்த ஒரு நிலையை பெற்றுள்ள சமாதி மனோநயம் வந்து தாராய். எனக்கு அந்த சமாதி நிலையை எனக்கு தந்தருள். இந்த ஒரு சமாதி நிலையை பற்றி இன்னொரு இடத்துலையும் திருப்புகழ சொல்றார். வாசித்து காணொண்ணாதது, பூசித்து கூடொண்ணாதது, வாய்விட்டு பேசொண்ணாதது, மாசருக்கு தோணானது, நேசருக்கு பேர் ஒண்ணாதது, மாயைக்கு சூழ் ஒண்ணாதது என்று பாடியிருக்கிறார் இன்னொரு திருப்புகழில். அற்புதமான பாடல்கள். அதெல்லாம் நம்ம படிக்கும்போதே ஒரு ஆனந்த அனுபவத்தை கொடுக்கும். இந்த மாதிரி திருப்புகழ் எல்லாம் அனுபவித்து பாடும்னாக்க படித்தாலே ஒரு விதமான ஆனந்தத்தை நமக்கு கொடுக்கும். வாசித்து காணொண்ணாதது, பூசித்து கூடொண்ணாதது, வாய்விட்டு பேசொண்ணாதது நெஞ்சினாலே. இந்த நெஞ்சினால நாம் வாசித்து, அதாவது அந்த அனுபூதியை வாசிக்க முடியாதது, காண முடியாதது, பூசிக்க முடியாதது, அதோடு சேர முடியாதது. இப்படி மாசருக்கு தோணொண்ணாது, நேசருக்கு பேர் ஒண்ணாதது, மாயைக்கு சூழ் ஒண்ணாதது. இது மாநிலர்களுக்கு எட்டாதது, மாயினால் சூழப்படாதது, ஓசைக்கு தூரமானது, மாககத்து கீராதானது, லோகத்துக்கு ஆதியானது. கண்டு நாயேன் யோகத்தை சேருமாறு மெய் ஞானத்தை போதி ஆயினி ஊனத்தை போடிடாதும மயங்கலாமோ. ஆசைப்பட்டனில் காவல் செய் வேடிக்காக மாமய லாகி பொற்பாதமே பனி கந்தவேலே ஆலித்து செயல்கள் பாய்வயல் ஊரத்தில் காலமோட்ட ராகத்தை போன மயூரது அரங்கவீரா. நாசிக்குட் பிராணவாயுவை ரேசித்து எட்டாத யோகிகள் நாடிற்று கான் ஒண்ணாதன நின்ற நாதா. நாகத்து சாகை பேயோர் மேகத்தை சேர் சிராமலை நாதற்கு சாமியே அசுர தம்பிரானே. ஸோ இந்த மாயைக்கு சூழனாதது, இந்த விந்துநாத ஓசைக்கு தூரமானது, மாகத்து கீழானது, ஆகாயத்திற்கு முடிவிலே இருப்பது, லோகத்துக்கு ஆதியாக இருப்பது. இந்த நிலையை உன்னை கண்டு கொள்ள வேண்டும். கண்டு நாயன், நாயை போன்று ஒழுகின்ற நான் உன்னை கண்டு கொள்ள வேண்டும். அதற்கு யோகத்தை சேருமாறு, சிவயோகத்தை சேருமாறு மெய் ஞானத்தை போதியாய், அந்த உண்மை அறிவை எனக்கு உபதேசி தந்தருள். இனி ஊனத்தை பேடிடாதே, இந்த உடம்பை நான் வெறுத்து ஒதுக்காமல் மாயை வசப்படலாமோ, இந்த உடம்பே நானுன்னு சொல்லிட்டு மாயைக்கு வசப்பட்டு மயங்கலாமோ. இன்றைக்கு நிலையை எனக்கு தந்தருள்னு சொல்லிட்டு, அதுவும் என்ன சொல்ல, நாசிக்கு உட்பட்ட பிராணவாயுவை, நாசின் வழியாக பிராணவாயுவை வெளியே விட்டு மீண்டும் பூரகம் செய்து சகசார பெருவழியை எட்ட முடியாத தவ யோகிகள், ரேசித்து எட்டாத யோகிகள், நாடிற்று காணொண்ணாதன எதனை விரும்பியும் காண முடியாத படி நின்ற நாதா, அனைத்திற்கும் அப்பாற்பட்டிருக்கின்ற இறைவா. இத்தகைய நீ எனக்கு என் முன்னே அருள வேண்டும். இது பார்த்தீங்கன்னாக்கா பிராணாயாம முறை, அதாவது ராஜயோக முறையை பற்றி இங்கே சொல்லியிருக்கிறார். பிராண அப்பான வாயுகளை முறைப்படுத்தி அதனை குண்டலினி சக்தியை மூலம் ஒவ்வொரு பூமி வழியாக கொண்டு சென்று மேலே இருக்கின்ற சகசர தலத்தில் வருகின்ற பரமசிவ ஆனந்தத்தில் ஒன்றுபடுகின்ற நிலைத்தான் குண்டலினி யோகம். நமக்கு உள்ளே இருக்கின்ற காற்றுக்கு பூரகம், உள்ளே இருக்கின்ற காற்று, வெளியே விடுகின்ற காற்றுக்கு ரோசகம், அப்புறம் நிறுத்தி வைக்கின்ற காற்றுக்கு கும்பகம். இந்த காற்றை வசப்படுத்துவது, மூச்சை வசப்படுத்துவது, அதற்கு அந்த வசப்படுத்தி மேலே உரைகின்ற அந்த சமாதி நிலைக்கு, அதாவது பிரம்ம நிலைக்கு நம்மை இந்த ஜீவனை கொண்டு செல்ல வேண்டும். அதற்கு அந்த நாடிகள், இடக்கலை 10 நாடிகளில் ஒன்று, அதாவது இடது நாசியால் வருகின்ற சுவாசம், பிங்களை வலது நாசியால் வருகின்ற சுவாசம், சுழுமுனை இடது நாசி பிங்களைக்கும் நடுவில் இருக்கின்ற சுழுமுனையில் ஊடி, அதாவது இந்த மனத்தை, அதாவது இந்த பிராணனை
அந்த குண்டலினி சக்தியை மேலே எழுப்ப வேண்டும். அவ்விதம் எழுப்பி ஒவ்வொரு பூமியில் சஞ்சரித்து பலவிதமான அனுபவங்களை பெற்று இறுதியில் அந்த இறைவனை அடைய வேண்டும். இந்த சமாதி நிலையை பற்றி ஸ்ரீ ராமகிருஷ்ணர் அமுதமொழியில் சொல்லியிருக்கிறார். முதல்ல 3 தலங்களில் இருக்கும்போது குண்டலினி, அதாவது குதம், குறி, தொப்புள், இந்த 3 நிலைகளில் மனம் சஞ்சரிக்கும் போது உடல் உணர்விலேயே உழன்று கொண்டிருக்கும். காம, குரோத, லோப, மோக, மத ஆச்சரியங்களால் இந்த மனம் உழன்று கொண்டே இருக்கும். மனம் அந்த தலங்களில் சஞ்சரிக்கும் போது அந்த மனம் அந்த குண்டலினி யோகத்தின் மூலமாக ஹிருதயத்துக்கு கொண்டு வரும்போது ஒரு விதமான ஜோதி தரிசனம் கிடைக்கும். இறை அனுபவத்தினுடைய ஒரு சிறு துளி தொண்டைக்கு வரும்போது இறைவனை காண்கின்ற ஒரு நிலை, புருவ மத்திக்கு வரும்போது இறைவனோடு ஒன்று கலக்கின்ற ஒரு நிலை, ஆனாலும் ஒன்று கலக்க முடியாத நிலை, சகசாரத்தில் ஒன்று கலந்துவிட்ட நிலை. ஸோ இந்த மனத்தை அந்த அளவுக்கு உயர்த்த வேண்டுமென்றால் மனம் அந்த உடல் பற்று நிலையிலிருந்து அந்த கீழான இருக்கின்ற அந்த நிலையிலிருந்து கடக்க வேண்டும். சிற்றின்பங்களிலிருந்து உடல் உணர்வுகளிலிருந்து முற்றிலுமாக விடுபட வேண்டும். இந்த ஒரு அனுபூதியை பெறுவதற்கு ஒரே வழி இறையருள் அல்லது குருவருள். அந்த குருவருளும் இறைவருளும் எப்போது நமக்கு கிடைக்கும்? ஸ்ரத்தையோடு நாம் பாடும்பொழுது தான். நிச்சயமாக நம்மால் அடைய முடியாது. நம்முடைய சக்தியினால் இறைவனை பெற முடியாது. அவருடைய அருளால் தான் முடியும். அதை காட்டுவதற்காக தான் அந்த சின்முதிரை விளக்கத்தையும் சொல்வார்கள். தட்சிணாமூர்த்தியுடைய சின்முதிரை 3 விரல்கள் மேல் நோக்கி இருக்கும். ஆள்காட்டி விரலும் கட்டை விரலும் ஒன்று சேர்ந்திருக்கும். ஆணவம், கண்மம், மாயை இந்த மும்மலங்களிலிருந்து மனத்தை விடுவித்து பரமாத்மாவாகிய கட்டை விரலில் மனத்தை சேர்க்க வேண்டும். அந்த பரமாத்மாவாகிய கட்டை விரலில் சேரும்போது இறை அனுபூதி நமக்கு உண்டாகும். இந்த கட்டை விரல் என்பது மனம், ஆள்காட்டி விரல் என்பது இறைவன். இந்த கட்டை விரல் எவ்வளவுதான் நாம் முயற்சி பண்ணாலும் அது இறைவனோடு, அதாவது ஆள்காட்டி விரலோடு சேர முடியாது. அந்த 3-4 விரல்களும் நேராக இருக்கும்போது இந்த கட்டை விரலை நம்ம எவ்வளோதான் முயற்சி பண்ணாலும் சேரவே சேராது. ஆனால் அந்த ஆள்காட்டி விரல் தானாக மறித்து இதோடு சேரும்போது ஜீவ பிரம்ம ஐக்கியம். இறைவனே நம் மீது கருணை கொண்டு அந்த இறைவன் ஜீவாத்மாவோடு ஒன்றுபடும்போது அந்த அனுபூதி பெறுகிறது. அதற்கு இந்த 3 மனங்களும் நம்மை விட்டு நீங்க வேண்டும். அதற்காக நாம் பாடுபட வேண்டும். பாடுபடுவது என்றால் இந்த போன்ற அனுபூதி பெற்ற மகான்கள் காட்டிய வழியினை தினந்தோறும் உண்மையான சிரத்தையோடு நாம் பழகிக்கொண்டே சென்றால் நிச்சயமாக ஏதோ ஒரு வழி பிறக்கும். ஒவ்வொருவருக்கும் ஏற்ற ஒரு வழி அவர்கள் காண முடியும். எந்த பாதையில் சென்றால் இறைவனை பெற முடியுமோ அந்த பாதையில் அவர்கள் செல்லலாம். ஒரே ஒரு விஷயம்தான், ஆசைகளிலிருந்து விடுபடுவது. செம்மான் மகனை திருடும் திருடன், பெண்மான் முருகன் பிறவான் இரவான், சும்மா இரு சொல்லற என்றலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே. கந்தர் அனுபூதியில் வருகின்ற அற்புதமான செயல். அதே அனுபூதி, அந்த கந்தர் அனுபூதியில் இன்னொரு பாடல், தூசா மணியும் துகிலும் புனைவாள் நேசா முருகா நினைது அன்பு அருளால் ஆசா நிகழும் தூளாயின பின் பேசா அனுபூதி பிறந்ததுவே. இந்த அனுபூதி பெறுவதற்கான வழியை இதில் சொல்லியிருக்கிறார். ஆசா நிகழும், ஆசை என்கின்ற சங்கிலிகள் உடைந்த பிறகு பேசா அனுபூதி பிறந்தது. சும்மா இரு சொல்லற என்றலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்தலுமே. அந்த ஆசா நிகழும் ஆசைகளிலிருந்து நாம் விடுபட வேண்டும். ஆசைகளை முற்றிலும் விடுபட முடியாது என்றால் எந்த ஆசை இருக்கிறதோ அந்த ஆசை இறைவனுக்காக அர்ப்பணம் செய்ய வேண்டும். நல்ல பதார்த்தங்கள் நமக்கு சாப்பிடணும்னு ஆசை இருக்குது, அதை சமைச்சு இறைவா இதை உனக்கு சமர்ப்பிக்கிறேன் அர்ப்பணம் செய்துவிட்டு அதை பிரசாதமாக சாப்பிட வேண்டும். அப்போ தினந்தோறும் அதையே பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. விசாரமும் வேண்டும். எவ்வளோ நாளைக்கு தான் இந்த ஸ்வீட்டு, இதனால் நமக்கு என்ன பிரயோஜனம்? அந்த உணவு பதார்த்தங்கள் மீது ஒரு விசாரம். நாக்குக்கு நம்ம அடிமையாக இருக்கிறோமே, இந்த நாக்கிலேருந்து நம்ம விடுபடணும். அதுக்கு என்ன பயிற்சி?
அப்புறம் பார்க்கின்ற விஷயங்கள், கண்கள் மூலம் நாம் பற்று கொண்டிருக்கின்ற விஷயங்கள், எந்த விஷயத்தை எந்த வஸ்துவை பார்க்கிறோமோ அந்த வஸ்துவனுடைய நிலையாமை. ஒரு பொருளிலோ ஒரு மனிதரிடத்திலோ ஒரு விலங்கிலோ நாம் பற்று கொண்டிருந்தால் அதனுடைய நிலையற்ற தன்மையை ஆராய்ச்சி செய்து உண்மையில் உறைவது பரமாத்மா தான் என்ற ஒரு நிலையில் நேசத்தை கொள்ள வேண்டும். நேசியுங்கள், தவறில்லை. ஆனால் அந்த நேசம் இறைவனுக்கானதாக இருக்க வேண்டும். தனிப்பட்ட ஒரு மனிதரை நேசிக்காமல் அந்த மனிதரில் உரைகின்ற இறைவனை நேசிக்கின்ற அளவுக்கு நாம் பயிற்சியை கொடுக்க வேண்டும். அடுத்தது பெற்றுக்கொண்டே இருப்பது. மனத்தினுடைய சுபாவம் எதையாவது பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி கொண்டே இருக்க வேண்டும். அந்த ஒரு பற்றி கொண்டே இருக்கின்ற அந்த சஞ்சலத்தன்மைக்கு வேறாக இருப்பது ஆசை. ஆசை என்பது இன்ப நுகர்ச்சி. அந்த எந்த விஷயத்தில் அது ஓடிக்கொண்டிருக்கிறோ அந்த விஷயத்தினுடைய நிலையற்ற தன்மையை சிந்தனை செய்வது. உண்மையான இன்பம் நமக்குள்ளேயே இருக்கின்றது. எனவே மனமே ஏகாந்தத்தில் இரு எப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப நாம் மனதுக்கு சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். சுவாமி விவேகானந்தர் ஒரு கடிதத்தில் ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. அது ஒரு அற்புதமான வாசகம். அது கிடைக்குதான்னு பார்ப்போம். எனது உள்ளமே சஞ்சலமற்று இரு, தனிமையில் இரு, இறைவன் உன்னோடு இருக்கிறார். வாழ்வு பிரமாதம் இல்லை, மரணம் ஒரு மனமயக்கம், இவை எதுவுமே இல்லை, இருப்பவர் இறைவன் ஒருவரே, பயப்படாதே என் உள்ளமே ஏகாந்தத்தில் இரு. இதை பற்றியெல்லாம் சிந்தனை செய்வது. எனது உள்ளமே சஞ்சலமற்று இரு, தனிமையில் இரு. நீ எல்லா வேலையும் பண்ணிகிட்டு இருங்க, எல்லாருக்கூடையும் பேசுங்க. ஆனால் தனிமையில் இறைவனோடு மட்டுமே இருக்க வேண்டும். ஏனென்றால் இறைவன் மட்டும்தான் உன்னோடு இருக்கின்றார். பிரஜகாதி யதா காமான் சர்வான் பார்த்த மனோகதான் ஆத்மநீவ ஆத்மனா துஷ்டக சிதப்பிரஜ ததோச்சதே. மனதில் இருக்கின்ற ஆசைகள் எல்லாம் மிச்சமர துறந்து ஆத்மாவிலேயே ஆத்மாவில் இன்பம் காண்பவன் சிதப்பிரஜன், அனுபூதி பெற்றவன், உண்மை நிலையை உணர்ந்தவன் என்று பகவான் சொல்கிறார். ஸோ நீங்கள் என்ன செயல் செய்தாலும் முடிவில் நாம் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயம், அனைத்தும் இறைவன், இறைவனை தவிர்த்து எதுவுமே இல்லை. இதுதான் இது பூர்ணமத பூர்ணமிதம் என்ற மந்திரத்தால் சொல்லி முடிக்கிறோம். எந்த செயல் செய்தாலும் வேத கர்மங்கள் செய்யும்போது, பூஜைகள் செய்யும்போது, முடிக்கும்போது பூர்ணமத பூர்ணமிதம், அனைத்தும் பூர்ணம். அங்கே இருப்பதும் பூர்ணம், இங்கே இருப்பதும் பூர்ணம். பூர்ணத்திலிருந்து பூர்ணத்தை எடுத்தாலும் எஞ்சியிருப்பது பூர்ணம். ஸோ எல்லா செயலையும் இறை மையத்தோடு உண்டாக்கி விட வேண்டும். சிறு வயதிலிருந்து இதுவரைக்கும் நாம் செய்கின்ற செயல் எல்லாம் ஒரு தனி மனிதன் செய்கின்ற செயலோடு தான் ஆகும். எந்த செயல் செய்தாலும் அது வேறுபட்ட செயல் இல்லை, அவன் செய்து தான். சின்ன வயசில் செய்தாலும் அந்த மனிதன் செய்தது, இப்போ செய்தாலும் அந்த மனிதன் தான். ஸோ செயல்கள் வேறுபட்டிருந்தாலும் ஒரே மனிதன் தான் செய்து கொண்டு வருகிறான். 50 வருஷங்களாக அவன் வெவ்வேறு செயல்கள் செய்தாலும் அந்த மனிதன் செய்தது. அதுபோன்று எந்த செயல் செய்தாலும் அது இறைவனுக்கு அர்ப்பணமாக செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஸோ ஒரே கருத்தை நாம் பற்றி கொண்டே இருக்க வேண்டும். ஸோ அந்த ஒரு கருத்து, எந்த ஒரு வாசகத்தை நினைத்தால் நமக்கு இறைவனின் ஞாபகம் வருமோ அந்த ஒரு வாசகத்தை உச்சரித்தபடியே மனத்தை அந்த ஒரு லட்சியத்தில் இருத்துகின்ற ஒரு வாசகம் இதுவோ அதை நாம் கண்டு கொள்ள வேண்டும். கீதையில் ஒரு ஸ்லோகம், யோகி உஞ்சீத சததம் ஆத்மானம் ரகசி ஸ்திதக ஏகாகி யஜசித்தாத்மா நிராசி அபரிகிரக. எப்போதும் ஏகாந்தத்தில் இருந்தபடி உடலையும் உள்ளத்தையும் கட்டுப்படுத்தி ஆசைகள் அனைத்தையும் நீக்கி உடைமைகள் பற்றை நீக்கி யோகியானவன் ஆத்மாவில் நிலை பெற வேண்டும். சரி, நாம் எந்த செயலை செய்தாலும் ஏகாந்தத்தில் இருக்க வேண்டும், தனிமையில் இருப்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். எத்தகைய எண்ணங்கள் எழுந்தாலும் மனத்தை இறைவனோடு ஒன்றுபடுத்துகின்ற ஒரு கலையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இறைவனோடு மட்டுமே இருக்க வேண்டும். உடைமைகள் எது இருந்தாலும் அதை அனைத்தும் இறைவனுக்குரியவை. இந்த உடம்பும் உடைமைகளும் இறைவனுக்குரியவை. நான் செய்கின்ற அந்த கர்மம் அனைத்தும் இறைவனுடைய அருளால் செய்கின்ற கர்மம். அவருடைய அருளால் அவருக்கே நான் அர்ப்பணம் செய்கின்றேன். எப்படி கங்காச்சலத்தை கங்கைக்கு அர்ப்பணம் செய்கிறேனோ அதே போன்று அவருடைய அருளால் இந்த கர்மத்தை நான் செய்கிறேன். எதுவும் என்னுடையது அல்ல,
அனைத்தும் நீயே நீயே என்று சொல்லும்போது தான் இந்த அனுபூதி வரும். எனது நான் என்று நிலை இருக்கிற வரைக்கும் நாம் இறைவனிடத்தில் பிரிந்து பேதத்தோடு வாழ்வோம். அபேதத்தை முற்றிலும் விட்டொழிக்க ஒரே வரி அனைத்தும் நீயே என்ற ஒரு நிலையை மனதிற்குள் வைத்தபடி நாம் செயல்பட வேண்டும். அப்படி அனைத்தும் நீயே என்ற ஒரு நிலையில் செயல்படும் போது தான் அந்த மாறா அனுபூதி வாய்க்கும். எனவே மாறா அனுபூதி வாக்கின் அல்லால் என் மயக்கம் தீராது என் செய்வேன். மயக்கம் மறுபட வேண்டும் என்றால் மாறாத சிந்தனை. இறைவா நீயே அனைத்தும், நான் செய்கின்ற செயல் அனைத்தும் உனக்கே. இந்த ஒரு நிலையில் இருந்தால் நிச்சயம் நமக்கு ஒரு நிஷ்டை கிடைக்கும். தாகம் அடுத்த பராபர கண்ணி தாகம் அறிந்து இன்ப நிட்டை தாராயில் கெடுவேன் தேகம் விழுந்திடேன் என் செய்வேன் பராபரமே. ஸோ தேகம் எப்போது வேணாலும் அழியும். அதற்கு முன்பாகவே தாகம் அறிந்து இன்ப நிட்டை. நமக்கு ஒரே ஒரு தாகம், அனுபூதி தாகம் இருக்க வேண்டும். உடல் தாகம், உடைமைகள் தாகம், பதவி தாகம், பற்று தாகம், இது எல்லாமே மாறிக்கொண்டே நம்மை மீண்டும் மீண்டும் இறைவனிடத்தில் பிரிக்கின்றவை. அழிகின்ற பொருட்களுக்கு தாகம் கொள்ளாமல் அழிவற்ற அந்த பரம்பொருளிடத்தில் நாம் தாகம் கொள்ள வேண்டும். நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த நிஷ்டை கை கொள்வதற்கு என்ன வழி? தாகம் நமக்கு இருக்க வேண்டும். அருள் தாகம், அருளுக்காக ஏகுகின்ற ஒரு தாகம். அந்த தாகத்தை நாம் பெற வேண்டும். அந்த தாகம் இல்லாமல் நாம் என்ன சொற்பொழிவுகள் கேட்டாலும், என்ன படித்தாலும், என்ன பேசினாலும் எல்லாமே கன நேரத்தில் மறைந்துவிடும். எனவே அந்த ஒரு தாகத்திற்காக ஏக்கம் கொள்வோம். இறை அனுபூதி பெற வேண்டும், இறைவனிடத்தில் வாழ வேண்டும், எல்லா செயல்களையும் இறை அர்ப்பணமாக செய்ய வேண்டும். என் அகத்தில் இறைவன் இறைவன் இறைவன், புறத்திலும் இறைவன் இறைவன் இறைவன், இறைவனை தவிர்த்து எதுவும் இல்லை என்ற ஒரு நிச்சய புத்தியோடு அனைத்து கர்மங்களையும் யஜ்ஞார்ப்பணமாக, சிவார்ப்பணமாக அல்லது கோவிந்த அர்ப்பணமாக செய்து கொண்டே வர வேண்டும். அப்படி செய்து கொண்டே வந்தால் நிச்சயம் சித்த சுத்தி, அதாவது நான் இந்த உடல் அல்ல, மனம் அல்ல, புத்தி அல்ல, இந்த ஜீவாத்மா என்பதும் அல்ல, நான் ஆன்மா என்ற ஒரு தெளிந்த நிலை நமக்கு வரும். அந்த தெளிந்த நிலை வரும்போது குருவானவர் தோன்றுவார் அல்லது இறை அருள் நம் முன்னே வெளிப்படும். அந்த இறை அருள் நமக்கு உகந்த இஷ்ட வடிவத்தில் வெளிப்பட்டு அருள் புரியும். அருணகிரிநாதருக்கு அருள் புரிந்தது போன்று நமக்கும் நம்முடைய இஷ்ட தெய்வம் வெளிப்பட்டு அருள் புரியும். எனவே அந்த தாகத்தை கொண்டு தினந்தோறும் இறை ஆனந்தத்திற்காக, இறை அனுபவத்திற்காகவே செயலை புரிவோம். நாம் விடுகின்ற ஒவ்வொரு மூச்சுமே இறை அனுபூதிக்காகவே இருக்கட்டும். அந்த ஒரு லட்சியத்திற்காக இருந்து முடிவில் அந்த நிலையை அடைவதற்கு இறைவன் நமக்கு அருள் புரிய வேண்டும் என்ற ஒரு நிலையோ பிரார்த்தனையோடு இன்றைக்கு இந்த அளவில் பூர்த்தி செய்கிறோம். வரும் வாரம் வியாழக்கிழமை 63 உற்சவம். எனவே வரும் வியாழக்கிழமை இந்த வகுப்பு இருக்காது. அடுத்த வியாழக்கிழமை நாம் பராபர கன்னியை தொடர்வோம். அந்த பராபர கன்னி தாகம் அறிந்து இன்ப நிட்டை தாராயில் கெடுவேன் தேகம் விழுந்திரேன் ஏன் செய்வேன் என்ற கன்னியினுடைய விளக்கத்தை வரும் வகுப்பில் பார்ப்போம் என்று சொல்லி இந்த அளவில் பூர்த்தி செய்கிறோம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தசத். ஸ்ரீராமகிருஷ்ணார்பணமஸ்து.